Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமகவிற்கு 10 மக்களவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கீடு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தனது கூட்டணியை இறுதி செய்து கொண்டிருக்கின்ற சூழலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்று பாமக முடிவு செய்திருக்கிறது. பாமகவிற்கு 10 மக்களவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கீடு என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதிமுகவோடு கூட்டணி அமைக்குமா அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு பாமக கூட்டணி அமைக்குமா என்கின்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு தனது கூட்டணியை இறுதி செய்திருக்கிறது பாமக. 10 மக்களவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், பாஜகவோடு கூட்டணி பாமக வைக்கிறது என்று உறுதியாகி இருக்கிறது. இடங்களும் தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, இன்று மாலை 4 மணிக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உயர்மட்ட குழு, தலைமை உயர்மட்ட குழு கூட்டம் அந்த கட்சியுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 1 மணி நேரம் கழித்து மாவட்ட செயலாளருடைய கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் 3 மணி நேரம் நடைபெற்ற கூட்டம் நிறைவடைந்து அனைவரும் வெளியேறி இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அங்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும், நாட்டு நலனையும் மாநில மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும் என்று தொண்டர்களிடம், அங்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம், அதாவது அதனுடைய கட்சியுடைய நிறுவனர் வலியுறுத்தியதாக அந்த நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த கட்சியோடு கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கின்றது. மேலும் அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் 10 இடங்களை, அதாவது 10 இடங்களையும் மேலும் ஒரு ராஜ்யசபா இடத்தையும் பெறுவதற்கான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருவதாகவும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறதாக நிர்வாகிகள் தகவல் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணிக்கு உறுதியாகிவிட்டதாக தகவல் வெளியாகிருக்கின்றது. மேலும் இதன் பின்பு உள்ளே தற்போது மீண்டும் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ஜி கே மணி மற்றும் உள்ளிட்டவர்கள் அது தனியாக ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலோசனைக்கு பிறகு அதாவது இந்த கூட்டணி என்பது இறுதியாகிவிட்ட பின்பாக உடனடியாக சேலத்தில் பிரதமரை இன்று இரவே அன்புமணி ராமதாஸ் சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அது இன்னும் சிறிது நேரத்தில் அது குறித்தான தகவல் வெளியே வரும். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.